அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 1 மற்றும் 2 எழுதுபவர்களுக்கான தமிழ் பகுதியில் 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் தொடங்கி நேரம் இருந்தால் 3ஆம் பருவம் முடித்து அடுத்த வகுப்பு நாம் 7ஆம் வகுப்பில் இருந்து தொடங்குவோம். நம்மிடம் நேரம் குறைவாக இருக்கிறது. காரணம், நாட்கள் அதிகமாக இருப்பது போல் தோன்றினாலும் தேர்தல் வகுப்புகள், தேர்தல் காலம், பின்பு வாக்கு எண்ணிக்கை காலம் என சுமார் ஒரு 10-15 நாட்கள் நாம் முழுமையாக நம்முடைய வகுப்பில் கவனம் செலுத்த முடியாது. எனவே இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் கூடுதலாக நாம் எடுத்துக்கொள்வோம். ரொம்ப நேரம் இல்லை, ஒரு 15 நிமிஷம் அது போல நம்ம எடுத்துப்போம். சில முக்கிய குறிப்பு: நாட்டு நல வாழ்த்து முடிந்தவுடன் அனைவரும் உடனடியாக விலக வேண்டாம். முழுமையா வகுப்புல இருந்து சில சந்தேகங்களுக்கான பதில்கள் இருக்கும். நான் குறிப்பு கொடுப்பேன். இப்போ நீங்க மற்றவங்க சந்தேகம் இல்லாதவங்க எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுப்பேன். அது வரலையும் கொஞ்சம் இருங்க. நாட்டு நல வாழ்த்து முடிக்கிற வரலையும் வகுப்புல இருங்க. வகுப்பு தொடங்குகிறது. நான் அருள் செல்வம், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாகலூர், கோட்ட செயலாளர், தேசிய ஆசிரியர் சங்கம். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நான் எந்த பாடத்துல கவனம் செலுத்துறேனோ அது இருக்கும். எந்த வரியில கவனம் செலுத்துறோனோ அது இருக்கும். அந்த பகுதியை நீங்க கவனிச்சுக்கிட்டு இருந்தா போதும். நாம மொபைல் அதிகமா பாக்குறதுனாலதான் நம்ம மொபைல்ல இருந்து ஹோஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு எளிதானது. ஒரு சிஸ்டத்துல பார்க்கும்போது அந்த வியூ மாறும். அதனாலதான் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மொபைல்ல இருந்து நம்ம ஹோஸ்ட் பண்றோம். அதனால இந்த 6ஆம் வகுப்புங்கிற பகுதி இருக்கிற இடத்துலதான் நீங்க தொடர்புடைய பாடப்பொருள் வரும். நான் அதை கவனமா அதுல கொண்டு வந்து பாட்டுக்கிறேன். பாத்துக்கங்க. வகுப்பு தொடங்குகிறது. இயல் 1, அதுல மூதுரை பகுதி. மூதுரை பகுதியில எப்போதுமே நாம் ஒரு பகுதியை பார்க்க போறோம் அப்படின்னா அதனுடைய நூல்வெளி பார்க்கும். சென்ற ஆசிரியர் தகுதி தேர்வுல ஒரு மதிப்பெண் இதுல இருந்து நமக்கு வந்திருந்தது. மூதுரையை எழுதியவர் யார் அப்படிங்கிற ஒரு மதிப்பெண். ஔவையார். மூதுரையை எழுதியவர் நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் எழுதிய நூல்கள் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி ஆகிய நூல்கள் இவர் எழுதிய பிற நூல்கள். மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிறது பொருள். நீங்க குறிப்புகள் எடுத்துக்க வேண்டியது ஒரு நோட்டு வச்சு குறிப்புகள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரிவைஸ் பண்றதுக்கு உதவியாக இருக்கும். அல்லது இந்த பிடிஎஃப் நாங்க அந்த பாடப்பகுதி முடிஞ்சோன்னா ஷேர் பண்ணுவோம். அதுல கூட நீங்க ரிவைஸ் பண்ணிக்கலாம். குறிப்பு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு முறை படிப்பதற்கு சமம். நூலின் ஆசிரியர் ஔவையார், மூதுரை, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி. இதை ஒரு குறிப்பு எடுத்துக்கோங்க. 4 நூல்கள் இவங்க எழுதினது. நம்ம பாடப்பகுதியில வர்றது. மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சரி, நம்ம அந்த செய்யலை பார்த்துருவோம். ஒரு முறை வாசிங்க, முழுசா வாசிச்சிருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடைய. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இந்த கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படிங்கிற வரியை நம்ம அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த செய்யுள் இதுதான். இதுல மாசற பொருள் கூறுக. இதுல இந்த பாடப்பகுதியில வர்ற 4 சொற்கள் எதுன்னா, மாசற குற்றம் இல்லாமல் நமக்கு தெரியும். சீர்தூக்கின் ஒப்பிட்டு ஆராய்தல், ஆராய்ந்தால் அப்படின்னு இருக்கு. தூக்கின் அப்படின்னு வந்ததுனால அதே பொருளை கொடுத்துருக்காங்க. ஒப்பிட்டு ஆராய்ந்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேசம், நாடு நமக்கு தெரியும். மன்னனுக்கு. ஓகே, இதனுடைய பொருள் மன்னனையும் குற்றம் இல்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு மன்னனை விட கற்றவரை சிறந்தவர். ஒப்பிட்டு ஆராய்ந்தார். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கற்றவருக்கு சென்ற இடங்களில் எல்லாம் சிறப்பு. ஓகே, இவ்வளவுதான் இந்த செய்யுள் பகுதியில் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது. ஆனா இது அத்தனையிலையும் நம்ம கவனம் செலுத்தணும். கேள்விகள் இது போல இருக்கலாம். இந்த கேள்விகள் வரும்னு சொல்ல முடியாது. இதுல உள்ள மாதிரி கேள்விகள் நிச்சயமாக இதே எண்ணிக்கையில் உண்டு. மாணவர்கள் நூல்களை எவ்வாறு கற்க வேண்டும், மாசற கற்க வேண்டும். அதனாலதான் நம்ம சொன்னோம், அந்த செய்யுளை முழுமையா வாசிங்கன்னு சொல்றது இதன் காரணமாகத்தான். இடம் எல்லாம், இதுல நம்ம பிரித்து எழுத கிடைப்பது இடம் எல்லாம். இதை நம்ம சேர்த்து எழுதும்போது கெடுதல் விதி, திரிதல் விதிப்படி இடமெல்லாம்னு வரும். அதை நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். அதே போல குற்றம் இல்லாதவர், அப்போ குற்றம் இல்லாதவர் திரிதல் விதி, இதையும் நம்ம பின்னாடி பார்ப்போம். சிறப்புடையார், சிறப்பு உடையார்,
சிறப்புடையார். அப்போ இது கெடுதல் இது, அந்த எழுத்து நீங்கு. அடுத்தது கவிதை பேழை அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்திருக்காங்க. எவ்வளவுதான் கற்றறிந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். இந்த வரியிலிருந்து கூட கேள்விகள் வரலாம். இதை ஒரு ஆப்ஷன்ல 4, எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் டேஷ் இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்னு கூட கேட்கலாம். அதனால இந்த புத்தகத்துல உள்ள அத்தனை வரியையும் படிங்க அப்படின்னு சொல்றது இதுக்காக தான். இந்த புத்தகத்தை தாண்டி வெளியில இருந்து வருமானா வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு கேள்வி வரலாம், ஆனால் இந்த பாடப்பகுதி பாட புத்தகங்கள்ல இருந்து மட்டும்தான் வினாக்கள் வரும். அதை நம்ம கவனத்துல வச்சுப்போம். அதனால புத்தகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வரியையும் நாம் வாசிச்சிருக்கோம். இதை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். நூல்வெளி பார்த்துடுறோம். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரை இசை பாடல்களில் உழைப்பாளர்களின் உயர்வை போற்றியவர். மக்கள் கவிஞர் எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஒரு முறை இந்த செய்யுல நம்ம பார்த்துறோம், படிச்சிடறோம். ஒரு வாட்டி முழுசா நீங்களே படிக்கிற அளவுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு முறை நீங்க படிச்சிருங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாது. நாட்டில் நெறிதவர் தவறி நடந்து விடாது, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாது. மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதலிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது. துன்பம் வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேணும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டை தொட்டிட வேண்டும். வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும். சரி, செல்லும் சொல்லும் பொருளும் தூற்றும்படி இகழும்படி, இதெல்லாம் ரொம்ப எளிமையான வார்த்தைகள் தான். அவங்க பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் பாடல்கள் இருக்கும். நமக்கு பொருள் புரியும். தூற்றும்படி இகழும்படி, மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள், இது நமக்கு தெரிஞ்சதுதான். மாற்றார் மற்றவர், நெறி வழி, வற்றாமல் குறையாமல், இதுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அந்த பொருளை பார்க்க வேண்டியது இல்லை. நம்ம அந்த பாடலை நம்ம படிக்கும் போதே தெரியுது நேரடியா. அதனால அதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டாம். நீங்க ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது. அப்போ போற்றும்படி, பார்க்கும்படி, இயக்கும்படி, இதை பார்த்தாலே நமக்கு இதுல எது ஆன்சரா இருக்கும்னு நமக்கு தெரியுது. சப்போஸ் அந்த தூற்றும்படிக்கு இணையான ஒரு சொல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாம இந்த பாடலை முழுதாக படிச்சாதான் நம்ம அதை எழுத முடியும். ஸோ இதுல இருக்கக்கூடிய வார்த்தைகளே நமக்கு எது பதிலா இருக்குங்கிறத முடிவு செஞ்சிருது. அடுத்தது கல்வி கண் திறந்தவர், ஒரு உரைநடை கொடுத்துருக்காங்க. இது நூலாசிரியர்கள் எழுதியதுதான். காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் கொடுத்துருக்காங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைபவர்களை உருவாக்குபவர், அதாவது கிங் மேக்கர் அப்படிங்கிறத தமிழ்ல கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். சிறுவர்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த வழியா வந்த ஒரு கார்ல இருந்து காமராஜர் ஐயா இறங்கி, ஏன் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்போது, எங்க ஊர்ல பள்ளிக்கூடமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஊர்ல பள்ளிக்கூடம் இருந்தா படிப்பீங்களா அப்படின்னோடனே ஊர்தோறும் பள்ளிக்கூடம் திறக்கணும்னு முடிவு செய்யறாங்க. விழாவுக்கு போயிருக்காங்க. அப்போ 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு திட்டம் இருக்கும். குழந்தைங்க எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க, நீண்ட நேரம் நடந்தால் களைச்சி போய் அப்புறம் எப்படி படிக்க முடியும், அதனால 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலைப் பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலைப் பள்ளி இருக்கணுங்கிற திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. 3வது நிகழ்வு பள்ளி நிகழ்ச்சியில தேசிய கொடியை ஏற்ற போகும்போது எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று வணக்கம் செலுத்துறாங்க. ஒரு மாணவன் மயங்கி விழுந்துட்டான். அவனை தண்ணீர் தெளிச்சு எழுப்பும் போது காலையில சாப்பிட்டியான்னு கேட்கும்போது இல்லை எதுவும் சாப்பிடலன்னு. ஏன் அப்படின்னு கேட்கிறாரு. சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே படிக்க வர்ற மாணவர்களுக்கு ஒரு வேளையாவது உணவாவது வழங்கணும்னு முடிவு செய்யறாங்க. அதே போல பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது அங்க கூட வந்த கல்வி அதிகாரியிடம் பேசுறாங்க. இப்படி காற்றாற்றுல தண்ணீர் போகும்போது இந்த பக்கத்து மாணவர்கள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்கன்னு கேட்கும்போது, மழை காலத்துல பள்ளிக்கூடத்துக்கு மாணவர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடம் கட்டலாம்னு கேட்கும்போது
கல்வித்துறை விதிப்படி 3 மைல் தூரத்துக்குள்ள ஒரு பள்ளிக்கூடம் இருந்தா பக்கத்துல அனுமதி கிடையாது இன்னொரு பள்ளிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்டார காரணம் காட்டுங்க, இந்த பக்கம் ஒரு பள்ளி கட்டணும்னு அனுமதி கேளுங்க, நான் ஏற்பாடு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த 3 செயல்களையும் செய்தவர் வந்து கல்விக்கண் திறந்த காமராஜர். இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றினாங்க, அதை தீவிரமா நடைமுறைப்படுத்தினாங்க. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, சீருடை திட்டத்தை கொண்டு வந்தாங்க, பள்ளி சீரமைப்பு மாநாடுகள், பள்ளிகளின் வசதிகளை பெருக்குவதற்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தினாங்க. அதே போல உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து புதிதாக தொடங்கினாங்க. பல கிளை நூலகங்களை தொடங்கினாங்க. இப்படி கல்வி புரட்சிக்கு திட்டவர் காமராஜர் ஐயா அவர்கள். அதே போல அவங்களுக்கு செய்யப்பட்ட சிறப்புகள், மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியும், 1976 பாரத ரத்னா விருது. அதே போல அவங்க வாழ்ந்த சென்னை இல்லம், விருதுநகர் இல்லம் ஆகியவை அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரை சிலை நிறுவப்பட்டது. உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் அவர்களின் பெயர் சூட்டப்பட்டது. அதே போல கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. காமராஜர் பிறந்த நாளான ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள். இத எல்லாருக்கும் நமக்கு தெரியும், இருந்தாலும் நினைவு வச்சுக்கோங்க. ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாள், காமராஜர் பிறந்த நாள். அவ்வளவுதான் இந்த படத்துல, வேற முக்கியமான விஷயம் இல்லை. நூலகம் நோக்கி அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம், அதை பத்தி கொடுத்திருக்காங்க. ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் இதுதான். 8 அடுக்குகள் தரைதளத்தோட சேர்த்து இருக்கு. பரப்பளவு 8 ஏக்கர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் இருக்கு. நம்ம வந்து நூலக விதிகளை உருவாக்கியவர் யாருன்னா இரா அரங்கநாதன். இவர் இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல வந்து தரைதளத்துல பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கான பிரிவு உள்ளது. அவங்க வந்து தொட்டு பார்த்து அந்த படிக்கிற பிரெய்லி நூல்கள் இருக்கு, கேட்டு அறிவதற்கான ஒளி வடிவ நூல்கள் இருக்கு, குறுந்தகடுகள் இருக்கு, அவங்களுக்கு உதவி செய்ய பணியாளர்களும் இருக்காங்க. இதுதான் தரைதளத்துல உள்ளது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்துல தரைதளம் பார்வை திறன் குறைபாடு உடையோருக்கானது, இத ஞாபகம் வச்சுப்போம். அதே போல எஸ்கலேட்டர் நகரும் படிக்கட்டு இருக்கு, செயற்கை மரம் ஒன்று இருக்கு நடுவுல. அடுத்தது பழமையான ஓலைச்சுவடுகள் 7ஆம் தளத்துல சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன. இப்போ இந்த 8 தளங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு பகிர்றேன், இதை நோட் பண்ணிக்கோங்க. தரைதளம் வந்து சொந்த நூல் படிப்பகம், நம்ம எடுத்துட்டு போய் அங்க வச்சு படிக்கிறதுக்கான வாய்ப்பு. பிரெய்லி நூல். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு பருவ இதழ்கள். 2ஆம் தளம் தமிழ் நூல்கள். 3ஆம் தளம் கணினி அறிவியல் தத்துவம் அரசியல் நூல்கள். 4ஆம் தளம் பொருளியல் சட்டம் வணிகவியல் கல்வி. 5ஆம் தளம் கணிதம் அறிவியல் மருத்துவம். 6ஆம் தளம் பொறியியல் வேளாண்மை திரைப்படக்கலை. 8ஆம் தளம் வரலாறு. 7ஆம் தளம் வரலாறு சுற்றுலா அரசு கீழ் திசை சுவடிகள் நூலகம். இந்த 7ஆம் தளத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முக்கியமானது. 8ஆம் தளம் வந்து கல்வி தொலைக்காட்சி நூலகத்தின் அலுவலக பிரிவு. 8ஆம் தளம் வந்து நம்ம எஸ்சிஆர்சி கல்வி தொலைக்காட்சி இருக்கு இல்லையா, அது வந்து 8ஆம் தளத்துல இருக்கு. அதே போல நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யாருன்னா அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள், காரல் மார்க்ஸ் அவர்கள். அதே போல சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இவங்க தான் இந்த நூலகத்திற்கான விதிகளை வகுத்தவர். இவரை ஏற்கனவே நம்ம ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டம் இன்றைய மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, அதுதான். இணை எழுத்துக்கள். அடுத்தது சில எழுத்துக்களுக்கு ஒழிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகிய அடிப்படையில ஒற்றுமை உண்டு. இப்படி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். 6 வல்லின மெய் எழுத்துக்கள், 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள். கசட தவிர ஞான யமன சொல்லுவோம் இல்லையா, அது. அடுத்தது
சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும். திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல். இதுல பாத்தீங்கன்னா நமன அது கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆர்டர்லயே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது கசட தவற அந்த வார்த்தை வந்திருக்கு. அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன எழுத்து, சாரி ஆமா மெய்யெழுத்து வந்து மெல்லின மெய்யெழுத்து, அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து வந்து வல்லின எழுத்தா இருக்கு. இடையின எழுத்துக்கள் ஆறும் எரள வழல ஒரே இனம். இதுக்கு இடையின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது மெல்லினத்துக்கு நாம வந்து ரொம்ப அதிகப்படியாக நம்முடைய மெய்ப்பாடு இருக்கும். வல்லினத்துக்கு மெல்லினத்துக்கு குறைவாக இருக்கும். இடையினம் இதுக்கு ரெண்டுக்கும் நடுவுல நம்முடைய முயற்சி, அந்த ஒளியை உண்டாக்கக்கூடிய ஓசை இருக்கும். நம்முடைய நாக்கு, உடல் உறுப்புகளுடைய பங்கு, நாக்கு, பல், இவற்றினுடைய பங்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உயிரெழுத்துங்கிறது உயிராகிய மூச்சை பிறப்பிடமாக கொண்டது. நம்ம உயிராகிய அந்த மூச்சு காற்றை வெளியிடுவதன் மூலயமாக தோன்றுவதுதான் உயிரெழுத்துக்கள். அதனாலதான் அந்த உயிரெழுத்துங்கிற பெயர். இந்த மெய்யெழுத்து அப்படிங்கிறதுக்கு ஏன் பெயர்னா, நம்முடைய மெய்யாகிய உடலின் பங்கு இந்த எழுத்துக்கள் பிறப்பதில் அதிகமாக இருக்கும். அதே போல மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்து உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்து. அப்போ நெடி ஈ, அதுக்கு குறில் ஈ இணை எழுத்து, ஐக்கும் ஈ இணை எழுத்து. அவ் எனும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐக்கு ஈ இணை எழுத்து, அவுக்கு ஊ என்பது இணை எழுத்து. இதை குறிப்பு வேணாலும் எடுத்துக்கணும். ஐ இ இணை எழுத்து, அவ் ஊ இணை எழுத்து. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து வராது. அதனாலதான் நாம வந்து ஒரு நகரம், ஓர் அம்பு சொல்றோம். ஏன்னா ரெண்டு உயிரெழுத்து ஓசை சேர்ந்து தமிழ்ல வராது. இப்போ ஒரு அம்பு அப்படின்னு சொல்லும் போது ஒருல முடிவுல வந்து ஊ இருக்கும், அம்புல வந்து தொடக்கத்துல ஆ இருக்கும். அப்போ ஊவும் ஆவும் சேரும். அப்படி ரெண்டு உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து வரக்கூடாது, வேறு சொற்களில் இருந்தாலே வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நம்ம வந்து உச்சரிப்பதற்கு கடினமாக இருக்கும் ஒரு அம்பு அப்படின்னு சொல்றதுக்கு. அதே ஓரம்பு ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். அதனாலதான் இந்த விதி இருக்கு தமிழ்ல. உயிரெழுத்துக்கள் அடுத்தடுத்து வராது. ஆனா ஆங்கிலத்துல வந்து உயிரெழுத்துக்கள் தொடர்ந்து வரும். ரெண்டு உயிரெழுத்து சேர்ந்து திக்தாங்ஸா வரும், மூன்று உயிரெழுத்து ஓசைகள் சேர்ந்து ட்ரையப்தாங்ஸா வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல உயிரெழுத்துக்கள் ஒரு சொல்லுல ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. ஆனா விதிவிலக்கு அளவடையில மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் சேர்ந்து வரும். இது வந்து செய்யுள்ள மட்டும்தான் வரும். அதுவும் அந்த அழகு உணர்ச்சிக்காக அல்லது அந்த ஓசையை நிறைவு செய்வதற்காக இப்படி வரும். ஓ ஓதல், தூவும், தழி, இப்படி வரும். தழி, இது வந்து ஓசை நயத்துக்காக வர்றது. தமிழில் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. இப்போ இதுல நம்ம குறிப்பெடுத்துக்க வேண்டியது பாக்கிய மிச்சம் எல்லாமே நாம் அறிந்ததுதான். இதுல குறிப்பெடுத்துக்க வேண்டியது ஐ இ இணை எழுத்து, அவு எனும் எழுத்துக்கு ஊ இணை எழுத்து. உயிரெழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல்லுல வராது, அளபடையில மட்டும் வரும். எப்படி வரும்னா நெடிலை தொடர்ந்து குறில் வரும், குறிலை தொடர்ந்து நெடில் வராது. தமிழ் எழுத்துக்கள்ல ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து இல்லை. சொல்லியது. இப்ப நீங்களே இதை முயற்சி பண்ணுங்க. எது இணை எழுத்து இடம்பெறாத சொல்? மேக்சிமம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இ கன்னி. ஏன்னா அது இனவெழுத்து இல்ல, அதே எழுத்துதான். அதே போல தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இது நமக்கு தெரியுது பார்க்கும் போதே. வென்றான் இணை எழுத்து இல்லாம மாறி ரகரம் வந்திருக்கு. அதே போல பிழை திருத்தம்.
இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதிரியான கேள்விகள் நிச்சயமாக வரும். கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு எழுதுற மாதிரி இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது நம்ம பயந்துகிட்டு இருப்பது போல அல்லது மற்றவங்க சொல்றது போல கடினமானதெல்லாம் இல்லை. 6 to 8 புத்தகங்களை பார்த்தாலே நீங்க தாள் 1 முடிச்சிடலாம், தாள் 2 மேக்சிமம் முடிச்சிடலாம். 60% வந்து பேப்பர் 2ல 6 to 8 தான் வரும். 40% தான் 9th 10th இருந்து வரும். அதுக்கு கூட வாய்ப்புகள் குறையலாம். அதனால இந்த 6 முதல் 8 வகுப்பு வரையிலான புத்தகங்களை எல்லாருமே முழுமையா வாசிச்சிருங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. வாசிக்கிறதுக்கு மட்டும் பத்தாது, புரிஞ்சுக்கோங்க. இப்ப இதுல எது எது பிழைங்கிறது நமக்கு தெரியும். அதை பார்த்து இருந்தோம்னா நமக்கு நேரம் விரயமாகும். அவ்வளவுதான் இதுல உள்ள விஷயங்கள். அதே போல இதுல ஆப்ஷன் வரும், இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொல்லை வட்டமிடுக. அங்க வந்து ஆப்ஷன்ல கேட்கலாம், இதுல இணை எழுத்து எங்க எதுல பக்கத்துல இருக்கு அப்படிங்கும்போது முதல் வரிசையில எதுங்க இருக்கு, கொஞ்சம் நீங்களே யோசிங்க. பக்கம். அடுத்ததுல இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள், பக்கத்தை தவிர மற்ற அத்தனை சொற்களும் இணை எழுத்துக்கள் உள்ளதுதான். அதே போல 2வது வரிசையில பாத்தீங்கன்னா வெந்தயம் இணை எழுத்து பக்கத்துல வந்துட்டு, சந்தம் வந்துட்டு, பஞ்சு வந்துட்டு, பச்சை வரல, அது கிடையாது. தக்காளி வரல, அது கிடையாது. மஞ்சள் வந்துருக்கு. ஸோ இது மாதிரியான பயிற்சிகளை நம்ம சொல்லணும். இணை எழுத்துல எந்த கேள்வி வந்தாலும் நீங்க எழுதுவீங்கிற நம்பிக்கை நிச்சயமா இப்ப உங்களுக்கு வந்திருக்கும்னு நம்புறேன். கலை சொற்கள் அறிவோம் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுல மின் படிக்கட்டு, நகரும் மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் படிக்கட்டுன்னு கேட்டாலும் எஸ்கலேட்டர் தான். மின்தூக்கி லிப்ட் நமக்கு தெரியும். இமெயில், குறுந்தகடு, காம்பாக்ட் டிஸ்க். மின் உலகம், மின்னூல், மின் இதழ்கள் எல்லாமே முன்னாடி ஒரு எலக்ட்ரானிக் சேர்த்துக்க வேண்டியதுதான். மின்னஞ்சல் எல்லாமே கேபிட்டல் இல இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. தொடக்கப்பள்ளி, மேல்நிலை பள்ளி எல்லாம் நமக்கு தெரியும். அடுத்தது இயல் 2 பாடறிந்து ஒழுகுதல். கவிதை பெயரை கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது நூல்வெளி. இது வந்து ஆசாரக்கோவையிலிருந்து ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க. ஆசாரக்கோவையினுடைய ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். இதை ஏதாவது ஒரு தொடர்பு படுத்தி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பெருவாயின் முள்ளியார், ஆசாரக்கோவை. அப்ப கோவைங்கிற பழம் இருக்கு. கோவை பழம் நம்ம கிளி சொல்லுவோம், அதனுடைய அழகு வாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ ஒண்ணு ஒரு தொடர்பு நீங்களே உங்களுக்கு உரியதாய் ஏற்படுத்திக்கோங்க. ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார். கோவை பழத்தை இதழ்களுக்கு உதாரணமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா இது நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்தது இவர் பிறந்த ஊர் கயத்தூர். ஆசாரக்கோவை, கயத்தூர், பெருவாயின் முள்ளியார். ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். கோவை அப்படின்னாலே தொகுப்பு அப்படிங்கிறது நம்ம பார்த்திருக்கோம். இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுல 100 வெண்பாக்கள் இருக்கு. ஆசாரக்கோவை படிச்சிடலாம். நன்றி அறிதல், பொறையுடைமை, இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செவ்வாமை, கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல், அறிவுடைமை, நல்லினத்தாரோடு நட்டல், இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. இதுதான் அந்த செய்யுள். இது வந்து வெண்பா வடிவத்துல இருக்கு. இந்த வடிவங்கள்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். குரட்பா, வெண்பா எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்க போறோம். நன்றி அறிதல் நமக்கு தெரியும். பிறர் செய்த உதவியை மறக்காமை. ஒப்புரவு அப்படின்னா எல்லாரையும் சமமாக பேணுதல். நட்டல், நட்பு கொள்ளுதல். பிறர் செய்த உதவியை மறவாதிருத்தல். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்ளுதல். பொறையுடைமைனா பொறுமை அப்படின்னு அர்த்தம். இனிய சொற்களை பேசுதல். இன்னாத அப்படின்னா யாருக்கும் இன்னாதன்னா துன்பம். இனியன்னா இனியவுக்கு
எதிர்ச்சொல் தான் இன்னாத. இன்னா நமக்கு தெரியும். இனிய உளவாக இன்னாத கூறல் படிச்சிருக்கோம். எந்த உயிர்க்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல், கல்வி அறிதல், கல்வி அறிவு பெறுதல், எல்லோரையும் சமமாக பேணுதல், ஒப்புரவு, அறிவுடையவராக இருத்தல், நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் ஆகிய 8 நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் ஆகும். வித்துன்னா விதைகள் நமக்கு தெரியும். அப்போ ஆசாரக்கோவை நூலாசிரியர் பெருவாயின் முள்ளியார், அவர் கயத்தூரை சேர்ந்தவர். ஆசாரக்கோவை என்பதற்கு நல் ஒழுக்கங்களின் தொகுப்பு. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இதுல 100 வெண்பாக்கள் இருக்கு. இப்போ இதுல 5, 6 சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. இது போலதான் நமக்கு வரப்போகுது. ஆனா இன்னும் கொஞ்சம் வேற வேற பாடத்துல இருந்து வரப்போகுது. இப்போ நம்ம இதுல மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். பிறரிடம் நான் என்ன சொல் பேசுவேன்? இன்சொல், வன்சொல், கொடுஞ்சொல், கடுஞ்சொல். இப்ப பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இன்சொல். பிறர் நமக்கு செய்யும் தீமையை பொறுத்து கொள்வது என்ன? இந்த இடத்துல பொறுமைன்னு இருந்தா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆனா பொறைன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப பொறை உடைமை, பொறுமை உடைமை. அப்ப பொறுமைங்கிறதுக்கு பொறைன்னு ஒரு அர்த்தம். இதை நம்ம நினைவுல கொள்வோம். மற்றபடி சேர்த்து எழுதுதல், பிரித்து எழுதுதல் விரிவா நம்ம ஒரு இடத்துல பார்க்க போறோம். அப்ப நம்ம பார்த்துப்போம். அடுத்ததாக ஒரு தாலாட்டு கொடுத்துருக்காங்க. வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று தாலாட்டு. இந்த தாலாட்டை பத்தி மட்டுமல்லாது கும்மி உள்ளிட்ட வாய்மொழி இலக்கியங்கள், இதுல இருந்து ஒரு கேள்வியை நிச்சயமாக எதிர்பாருங்க. தாலாட்டு அப்படிங்கிறது வாய்மொழி இலக்கியம். தாள் என்றது நாக்கு, நமக்கு தெரியும். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. ஒரு முறை எல்லாருமே தாலாட்டு இப்ப பாடிடலாம். முயற்சி பண்ணுங்க. சரி, இதுல அவங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டியது இந்த முத்தேன், முக்கணி, முத்தமிழ். இதுல நந்தவனம், பூஞ்சோலை, பார் உலகம், பண் இசை, இழைத்து அப்படின்னா பதித்துன்னு அர்த்தம். முத்தேன், கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். இந்த முத்தேனுக்கு அவங்க எந்த பகுதியை அடையாளம் காட்டியிருக்காங்கன்னா மலைகள் நிறைந்த சேரநாடு. முத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன், மலைகள் நிறைந்த சேரநாடு. முக்கணி, மா, பலா, வாழை, நம்ம காவிரி டெல்டா பகுதியை சார்ந்த சோழ நாடு. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். நமக்கு தெரியும் தமிழ்ச்சங்கம் நடந்த பாண்டி நாடு. அதுதான் நம்ம முத்தமிழுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. பொருள் நம்ம அதை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு முறை நல்லா நம்ம பார்த்துப்போம். அதுல உள்ள பொருளை ஒரு முறை படிச்சுப்போம். இதுல குறிப்புகள் எடுத்துக்க வேண்டியதுன்னா முத்தேன் சேரநாடு, கொசுத்தேன், மலைத்தேன், கொம்புத்தேன், முக்கணி சோழ நாடு, மா, பலா, வாழை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம் நமக்கு தெரியும். அது பாண்டி நாடு. இதுல இன்னொரு குறிப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ தங்க பூப்பதித்த தந்தத்தாலான தொட்டில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ. அதே போல இன்முகத்தோடு வரவேற்ற அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசி பிணியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. இப்படி 3 பகுதியினுடைய சிறப்பாயும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதை நம்ம நினைவில் கொள்வோம். அவ்வளவுதான். நான் ஒரு கட்டுரை எழுத நம்ம சொல்ல போறது இல்லை. அங்க வரப்போறது ஒரு சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் தான். அதனால முழுமையா நம்ம வாசிச்சுப்போம். அதுக்கு மேல நம்ம அதுல கவனம் செலுத்த வேண்டாம். தமிழர் பெருவிழா ஒரு உரைநடை பகுதி நமக்கு கொடுத்திருக்காங்க. இது நம்ம ஆசிரியர் குழு எழுதியதுதான். இப்போ இதுல முக்கியமான வரி, விரும்பி கொண்டாடுவது விழா.
இது நமக்கு வந்து ஆப்ஷனை பார்த்தோன்னே நம்ம சூஸ் பண்ணிடலாம். மனிதர்களிடையே ஒற்றுமையை வளர்க்கும் அதுவும் நம்ம கொண்டு வந்துட முடியும். தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு சேர்க்கின்றன. இந்த வரி முக்கியம். காரணம், நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையிற்கு கொண்டு சேர்க்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நூல்கள், வாய்மொழி இலக்கியம், இது போல ஒரு ஆப்ஷனை கொடுத்து விழா அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கின்றன அப்படிங்கிற வரியை நம்ம ஞாபகம் வச்சுக்கோ. முதல்ல அவங்க பொங்கல் விழா கொடுத்துருக்காங்க. தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்றாங்க. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா. ஆடி திங்கள்ல விதைப்பர், தை திங்களில் அறுவடை. ஆடி திங்களில் விதைத்து தை திங்களில் அறுவடை. தை திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். இதுதான் அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு வேற உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்த நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றன. எனவே இதை உழவர் திருநாள் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த முதல் 4 நாட்கள், 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகின்றன. வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும். இதுல போகி திருநாள் அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும். நன்னூல் நூற்பா 462. நன்னூல்ல வரக்கூடிய 462வது நூற்பாவில் உள்ள வரி தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும். இந்த வரியை வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தியிருப்போம், மேடைகள்ல பேசும்போது பயன்படுத்தியிருப்போம், கட்டுரைகள்ல பயன்படுத்தியிருப்போம். ஆனா அது நன்னூல்ல வருதுங்கிற விஷயம் நமக்கு முக்கியம். இதிலிருந்து கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. அப்போ இந்த வரி எதுல இருந்து வருதுன்னு கேட்டா நன்னூல். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். தை முதல் நாள் வந்து பொங்கல் நமக்கு தெரியும். அப்போ மார்கழியின் இறுதி நாள் தான் போகி. அடுத்தது தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல். மற்றபடி அதுல உள்ள விஷயங்கள்லாம் நீங்க படிச்சீங்கனாலே தெரிஞ்சிடும். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா வந்து தை முதல் நாள்ல திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள் தான் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருள் உண்டு. மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருள் ஒன்று. மாடல்ல மற்ற எவை திருக்குறள்ல வரும் இல்லையா? மாடுன்னா செல்வம். அதே போல திருவள்ளுவர் வந்து கிமு அப்படிங்கிறது தான் இப்போ வந்து பொது ஆண்டு முன்னு மாத்திருக்காங்க. 31 பிறந்தவர் திருவள்ளுவர். பொது ஆண்டு முன் 31, கிமு 31, இப்ப பொது ஆண்டு முன் 31. எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன் 31 கூட்டிக் கொள்ள வேண்டும். 2018 பிளஸ் 31 2049. இது வந்து 18ல நம்ம தயார் செய்யப்பட்ட புத்தகம், திருத்த பதிப்பு தான் இருந்தாலும் இந்த விஷயம் மாறி இருக்கு. அதே போல மஞ்சு விரட்டு, அதுக்கு வந்து மாடி பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படிங்கிற பெயர்கள்லாம் இருக்கு, நமக்கு தெரியும். இந்த அறுவடை நாள் அப்படிங்கிறது வந்து ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்கள்ல மகர சங்கராந்தி. பஞ்சாப்ல லோரி, குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன். குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தர் அப்படின்னா வடக்கு அப்படின்னு அர்த்தம். சமஸ்கிருதம், ஹிந்தியில வந்து உத்தர்னா வடக்கு. சூரியன் வந்து வடக்கு திசை நோக்கி நகர்வது. சரியா அந்த மாற்றம் நிகழும்னால்தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரி, இதுதான் பொங்கல் தான். மகர சங்கராந்தியை தான் வடக்கு திசை நோக்கி நகர்றது. இதெல்லாம் நமக்கு நார்மலா பார்த்தானே நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது மனம் கவரும் மாமல்லபுரம் அப்படின்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க.
கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உலகிற்கு உணர்த்துவதுதான். இதை ஞாபகம் வச்சுப்போம். தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். அவ்வளவுதான். அதுக்கு மேல அதுல நம்ம பார்க்க வேண்டியது, ஆசிரியர்கள் பார்க்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. மற்ற விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுக்கும். இப்போ ஒரு கதை ஒண்ணு இருக்கு. ஒரு கோயில் இருக்கு, ஒரு தேர் போலவும் இருக்கு. இதை பத்தி யார் கேட்கறதுன்னு கேட்காம தெரியாம ஒருத்தங்க தேர்ச்சி போய் நிக்கிறாங்க. கயல்ங்கிற சிறுமி. அப்ப பக்கத்துல யாரோ ஒருத்தங்க குதிரையில வர்ற மாதிரி தெரியுது. அவரை பார்க்கும்போது தோற்றத்துல அரசர மாதிரி இருக்காரு. அவங்கள்ட்ட கேட்கும்போது, நான் பல்லவ மன்னன் நரசிம்மவர்மன், மற்போரில் சிறந்தவன், அதனால் எனக்கு மாமல்லன் என்ற பெயரும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. ஓம் பேர் என்னன்னு கேட்கும்போது மதி கயல். அது நமக்கு தேவையில்லை. மதி கயல் 2 பேர்களா உனக்கு அப்படிங்கிறது கேட்கும்போது, மா தி என்பது என்னுடைய தலைப்பெழுத்துக்கள். என் அம்மா பெயர் மங்கை, அப்பா பெயர் திருநாவுக்கரசு. அப்பெயரின் முதல் எழுத்துக்களை தலைப்பெழுத்துக்களாக வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்றாங்க. இது இது வந்து தனியா எதை பார்த்துட்டேன்னு கேட்கும்போது, இது கோயிலா தேரான்னு தெரியல, அதனாலதான் குழப்பத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இது வந்து ஒரே பாறையில செதுக்கி செய்யப்பட்ட கோயில். இது ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனாலதான் இதை ரத கோயில்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க 5 ரதங்கள் இருக்கே, அது என்னன்னு கேட்கும்போது, 5 ரதங்கள் இருப்பதால் இது பஞ்ச பாண்டவர் ரதம் என உருவாக்கப்பட்டது. அவர் காலத்துலதான் உருவாக்கப்பட்டது. யார் காலத்துல? நரசிம்மவர்மன். அவர் பேரு, இன்னொரு பேரு மாமல்லன். அந்த பேருக்கான காரணம் அவர் மற்போரில் சிறந்தவர் அப்படிங்கிறதுனாலதான். ஓகே, அவங்க வந்து 7ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அப்புறம் ஏன் கோயிலா மாத்துறதுக்கான காரணம் ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கடற்கரையவே ஒரு சிற்ப கலைக்கூடமா மாற்றிடலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதுனால இதை பண்றாங்க. அவங்க அப்பா பேரு மகேந்திரவர்ம பல்லவர். அவர் காலத்துல தான் இந்த சிற்ப பணி தொடங்கியது. அடுத்தது நரசிம்மவர்ம காலம், அவருடைய மகனின் காலம், அவருடைய பேரனின் காலம் வரை 4 தலைமுறையாக அந்த மாமல்லபுரத்து சிற்பங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கன. அடுத்தது அர்ஜுனன் தபசு அப்படிங்கிற சிலைக்கு போறாங்க. அங்க இருந்த சிற்பங்களை பார்த்து இதுல வந்து நிறைய மனிதர்கள், விலங்குகள், பாறைகள் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே புடைப்பு சிற்பங்கள். இதுல 2 பாறைகளிலும் 150க்கு மேற்பட்ட சிற்பங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது இந்த சிற்பத்துக்கு பேர் வந்து ஒருத்தர் கண்மூடி 2 கைகளையும் உயர்த்தி வணங்குவது போல இருக்கு. அவர் உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தள்ளுவது போல செதுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அர்ஜுனன் தவம் செய்யும் காட்சி. அதனாலதான் இதுக்கு பேரு அர்ஜுனன் தபசு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னொரு பெயர் வந்து பகீரதன் தவம். அந்த இடத்துல ஆகாய கங்கை, அதாவது தண்ணி ஓடி வர்ற மாதிரி அமைப்பு இருக்கு. சிற்பக்கலை வடிவமைப்புகள் 4 வகைப்படும். குடைவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள். இந்த 4ம் இருக்கக்கூடிய ஒரே இடம் மாமல்லபுரம். அந்த ஊரின் பெயருக்கான காரணம் வந்து இவர் கேட்ட கேள்வியில இருந்துதான் அந்த ஊர் உருவாகுது. அதாவது இந்த பாறைகளை எல்லாம் நாம வந்து அழகான சிற்பங்களா மாத்தி இந்த ஊரையே ஒரு சிற்ப கூடமாக மாற்றலாமே அப்படின்னு சொன்னது அந்த மாமல்லன் என்கிற அந்த நரசிம்மவர்மன். அதனால அவர் பேரையே அந்த ஊருக்கு வச்சுட்டாங்க. இது ஒரு கனவு. ஓகே, அடுத்தது இலக்கண பகுதி கொடுத்துருக்காங்க. மயங்கொலிகள், அதாவது உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகள் மயங்கொலிகள். மனம், மனம். இதுல 2யுமே நம்ம வந்து பெரும்பாலும் மிகச்சரியான உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து அந்த வல்லினத்துல வந்து நம்ம கொஞ்சம் சிரமப்பட்டு அதை அழிச்சு சொல்லுவோம். மனம் அப்படிங்கிறத கொஞ்சம் மென்மையா சொல்லுவோம். அது நமக்கு தெரியும். அதனாலேயே அந்த வித்தியாசத்தையும் நம்ம உணர முடியும். மனம், மனம். அப்போ மயங்கொலிகள் இந்த 2யும் உச்சரிக்கும் போது சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும். ஒருத்தர் இதை சொல்லும் போது அதை கேட்கும் போது நமக்கு வந்து எந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்துறாங்கிறதுல ஒரு சந்தேகம் வரலாம். அதனாலதான் ஒரு மயக்கம் வரலாம். அதனாலதான் அதை மயங்கொலி அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு. நா அப்படின்னு சொல்றதுல தன்னகரம், தன்னகரம், ரன்னகர் 3 இருக்கு. அடுத்தது ல, ல, ல 3, ர, ர.
அப்படி 8 மயங்கொலி எழுத்துக்கள் இருக்கு. அடுத்தது நா எங்க பிறக்குது அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. அதே போல ரன்னகரம் வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி. தன்னகரம் நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி. இப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், உச்சரிக்கும் போது அந்த நாக்கு வந்து இயல்பா ஒரே மாதிரி இல்லாம சிரமப்படுது. வல்லின எழுத்துக்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கடினம் நம்ம கொடுக்குறோம். அதனால உடலும் அந்த நாவினுடைய செயலும் கொஞ்சம் கூடுதலா இருக்கு. அதனாலதான் இந்த எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் அந்த அதுக்கு நம்ம கூடுதல் முயற்சி கொடுக்கும் போதுதான் அது வல்லினம் மெல்லினம் இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிறது இடையினம் அப்படின்னு சொல்றோம். அதே போல தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம் அதுக்கான காரணம் கொடுத்திருக்காங்க. ஏன் சொல்றோம்னா அதெல்லாம் இணை எழுத்துக்கள். தாவுக்கு அடுத்தது வரக்கூடிய நகரம் வந்து தன்னகரம். எப்போதுமே இந்த தன்னகரம் தா வந்ததுன்னா அதுக்கு அடுத்தது 3 புள்ளி நா தான் வரும், வேற எழுத்து வேற நா வராது. தகரத்தை பொறுத்தவரை அதுக்கு அடுத்தது நகரம் வரும், தன்னகரம். அதே போல ரகரத்தை பொறுத்தவரை நகரம் ரன்னகரம் தான் வரும். ராவுக்கு அடுத்து வரக்கூடிய நா இருக்கு இல்லையா, நம்ம எழுத்து வரிசையிலையும் அப்படிதான் இருக்கும், அந்த ரன்னகரம். தா என்ற எழுத்துக்கு முன் 3 சுழி இன் வரும். ரா என்ற எழுத்துக்கு முன் 2 சுழி இன் வரும். நம்ம இதுக்கு வந்து ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சோம். இது ஒரு விதியா இருக்கும்போது நமக்கு குழப்பம் வரும். இதுல ஒரு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கும் போது மிக எளிதாக அமையும். இதுல 3 வார்த்தையிலே உங்களுக்கு பிடிச்ச ஒரு 2 பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எது நல்லா இருக்கு அப்படிங்கிறது. இயல்பாவே நம்ம வந்து வண்டி நன்று இது ரெண்டுமே நம்ம புழக்கத்துல உள்ள வார்த்தை, இதை வச்சுப்போம். அப்போ தாங்கிற எழுத்துக்கு முன்னாடி 3 சுழி இன்னு வரும். இது நமக்கு தெரியும், ஆனா இது விதியா எழுதும் போது சிரமமா இருக்கும். அதனால அதை மட்டும் ஞாபகம் வச்சுப்போம். அதே போல தன்னகரம் வர வேண்டிய இடத்துல ரன்னகரம் 2 சுழி நகரம் எழுதுனா பொருள் மாறுபடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தாவுக்கு பக்கத்துல 3 சுழி நா தான் வரும். மற்ற இடத்துல இந்த 2 எழுத்துமே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு வான்ற எழுத்துக்கு பக்கத்துல 3 சுழி நா தன்னகரமும் வரலாம், 2 சுழி நா ரன்னகரமும் வரலாம். வந்தா பொருள் மாறும், அவ்வளவுதான். ஆனா தாவுக்கு பக்கத்துல 3 சுழி நா தான் வரும், அதுதான் விதி. விதி இல்ல, அப்படி வரணுங்கிறதுனால அதுக்கு தன்னகரம் தன்னகரம் ரன்னகரம்ங்கிற பேர் வச்சிருக்காங்க. அதே போல ல ல இதுல நாவின் இரு பக்கங்கள் கடித்து மேற்பக்கங்களின் அடியை தொடுவதால் லகரம். இதை நீங்க விதிய இதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டி உச்சரிச்சு பாருங்க. உச்சரிச்சு பார்க்கும்போது இயல்பா நம்ம அந்த விதியை நம்ம கொண்டு வந்துட முடியும். ரகரம் அப்போ அடிப்பகுதிக்கு போகுது, லகரம் நடுப்பகுதி, லகரம் அப்போ ஒரு நுனிப்பகுதி. அப்போ நம்ம உச்சரிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதையே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பொருள் வேறுபாடு இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். ர ர எழுத்து வேறுபாடு. நாவின் நுனி மேலெண்ணத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் வரும் ரகரம், இது இடையின ரகரம். நாவின் நுனி மேலெண்ணத்தில் மைய பகுதியை உருசுவதால் வருவது ரகரம், இது வல்லின ரகரம். எப்பவுமே மேல் பகுதியில் நாவின் மேல் பகுதியினுடைய அடிப்பகுதி அல்லது மேல் அன்னம் இதுல வந்து உரசும் போது அந்த இடத்துல வல்லினம் வருங்கிற குறிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூரை கூரை இது நமக்கு தெரியும். இந்த கூரை புடவை அது ஞாபகம் வச்சு, கூரை புடவைன்னே நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த எழுத்துக்கள் நமக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு பெரிய சிரமம் இருக்காதுன்னு நம்புறேன். தலை தழை, சிரம் என்பது தலை, இலைக்கு வேறு பெயர் தழை. இதெல்லாம் நம்ம எழுதிடலாம், ஒரு பெரிய சிரமம் இருக்காது. கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுல வெல்கம் நல்வரவு நமக்கு தெரியும். கல்ச்சர் சிற்பங்கள், சிப்ஸ்
தில்லுகள், ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை, மேக்கப் ஒப்பனை, டிஃபின் சிற்றுண்டி. இதை திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறள் நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நம்ம இதை முடிச்சிருவோம் அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஆனா இதுல வந்து இங்கிலீஷ் இருக்கு, அதுக்கு வர மாட்டீங்களா, அது ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம தான் படிச்சிருவோமே, ஏன் அட்டன் பண்றதுன்னு நினைப்பீங்க. பரவாயில்ல, உங்களை நம்புறேன், படிச்சாலும் நீங்க வகுப்புக்கு வருவீங்கன்னு நம்புறேன். இந்த திருக்குறள்களை நீங்க படிச்சுக்கோங்க. திருக்குறள்ல இருந்து அதிகபட்சம் ஒரு மதிப்பெண். நம்ம 1330 குறள் இருக்கு. நம்ம பாடப்பகுதியில உள்ளது குறைந்தபட்சம் ஒரு 60 குறள்கள் இருக்கும். நம்ம அதை பார்த்துப்போம். கவிதை பேழை, நானிலம் படைத்தவன். முதல்ல நூல்வழி பார்க்கிறோம். முக்கியமான நூலாசிரியர்கள்ல இவர் முக்கியமானவர். முக்கியமான நூலாசிரியர்களில் இவர் ரொம்ப முக்கியமானவர். இதை எழுதிக்கோங்க. காரணம், நீங்க இது படிக்கும் போது உங்களுக்கு தெரியும். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இவருக்கு பாராட்டு சொன்ன பெயர் வந்து திராவிட நாட்டின் வானம்பாடி. இவர் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை. இதை குறிப்பெடுத்துக்கோங்க. முடியரசன், இயற்பெயர் துரைராசு, சிறப்பு பெயர் திராவிட நாட்டின் வானம்பாடி. இவர் எழுதிய நூல்கள் பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை. வீரகாவியம், காவியப்பாவை நம்ம லிங்க் பண்ணி படிச்சிடலாம். பூங்கொடி மட்டும் தனியா இருக்கு, அதை மட்டும் அந்த முடி அரசன் அப்படிங்கிறதோட ஏதோ தொடர்பு பிடிச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. இந்த பாடல் வந்து புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூல்ல இருக்கு. இந்த பாடலை ஒரு முறை பார்த்துடலாம். ஓகே, படிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். யாராவது ஹெட்போன் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்காக நான் ஒரு முறை படிக்கிறேன், நீங்களும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. சார் தான் நமக்கு படிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க, அதனால அவங்க படிப்பாங்க, நாங்கள் கேட்டுப்போம் அப்படின்னு ஹெட்போனை வச்சுட்டு வேற வேலை, ஏதாவது சமையல் வேலைகள் மற்ற பணிகள் பார்த்துக்கிட்டு இருந்தா அவங்களுக்காக. கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த தின்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். மாநிலத்தில் முல்லை மருதம் குறிஞ்சி நெய்தல் நானிலத்தை கண்ட பெரும் நாகரிக மாந்தன் அவன். ஆழக்கடல் கடந்தான், அஞ்சும் சமர் கடந்தான், சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான், முக்குடித்தான், ஆழிக்குள் முத்தெடுத்தான், தோணிக்குள் எக்களிப்பு மூய்தூர ஏலம் விலகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும் வாணிகத்தால் கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான், அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். இது எழுதினது முடியரசன். நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்புல. இதுல உள்ள சொல்லும் பொருளும் பார்த்துப்போம். மல்லெடுத்த அப்படின்னா நம்ம இப்ப இந்த யூனிட்லயே மல்லன், மல்லெடுத்த ரெண்டு வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான். வலிமை பெற்ற அப்படிங்கிற அர்த்தம். சமர் போர், நம்மள பல பேருக்கு தெரியும். நல்கும் தரும், கழனி வயல் தெரியும் நமக்கு. மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நமக்கு தெரியும். களம் கப்பல், ஆழி கடல் நமக்கு தெரியும். நமக்கு தெரியும் அப்படிங்கிறதுல ரெண்டு விஷயம் இருக்கு. தெரியும், பட் அந்த நேரத்துல அந்த டென்ஷன்ல மிகச்சரியா அதை நினைவுபடுத்தி அந்த அதோட ஆப்ஷன் எது, ஏயா பியா சியாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா அதை டிக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த கொஸ்டின் நம்பர் பார்த்து டிக் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. அது உங்களுக்கு வந்து நாங்க மாதிரி தேர்வு நடத்தும் போது சொல்லுவோம். ஏன்னா தேர்வு எழுதின எல்லாருமே சொல்லக்கூடிய வார்த்தை, சார் எனக்கு அந்த அந்த சரியான பதில் எனக்கு தெரியும், ஆனா தவறா நான் குறிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. எனக்கும் அது நடந்தது. சென்ற முறை நான் எழுதும்போது எனக்கும் அது நடந்தது. என்னுடன் எழுதிய பலருக்கு அது நடந்தது. அதனால அது சம்பந்தமான விளக்கங்கள் நாங்க பின்னாடி தர்றோம். இந்த வார்த்தைகளை கவனமா வச்சுக்கோங்க. மோனாதேவி மேம், ஒரு 8:15 வரலையும் வகுப்பு போகலாமா? போகலாம்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சுமதி மேம், யாராவது? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது தமிழன்
கற்களும் முற்களும் நிறைந்திருந்த பெரிய நிலப்பரப்பை திருத்தி பண்படுத்தினான். உதாரணத்துக்கு இந்த பாடலை படிக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு மேல நம்ம அதுல கூடுதலா நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் அது சில சில வரிகள் இருக்கு. நிலத்தை நால்வகைப்படுத்திய நாகரிக மனிதன், குறிஞ்சி, முல்லை, மருதம். சரி, அப்போ நெய்தல், அப்போ பாலை எங்க அப்படின்னு கேட்டா, நெய்தல் பக்கத்துல உள்ள நிலம் தான், வறண்ட மருதம் தான், வறண்ட முல்லை தான், வறண்ட நிலம் தான் பாலை. இது நாளும் இல்லாததுதான் பாலை நம்ம இதுல வகைப்பாட்டுல. முல்லையோ மருதமோ குறிஞ்சியோ வறண்டு போனா அது பாலை அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். அதே போல பழந்தமிழன் ஆழமான கடல்களை கடந்து பயணம் செய்தான். அச்சம் தரும் போர்களிலும் எளிதாக வெற்றி கண்டான். பனி சூழ்ந்த இமயமலையில் தனது வெற்றி கொடியை நாட்டினான். ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுத்தான். ஏலம், மிளகு ஆகியவற்றை பெருமகிழ்ச்சியோடு கப்பல்களில் ஏற்றி கண்டங்கள் தோறும் அனுப்பி வைத்தான். வணிகம் செய்தான். கப்பலில் உலகை வளம் வந்தான். அவன் எதற்கும் அஞ்சாதவன், ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையினை செய்ய அஞ்சுபவன். அந்த கடைசி வரியில நம்ம படிக்கும்போது ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கும். அஞ்சாமை மிக்கவன் தான், ஆனால் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான். அப்போ ஏதோ சண்டை போடுறாங்க, இவன் அகற்றி மத்திசம் பண்ணி விடுவான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நம்ம சாதாரணமா பார்க்கும்போது தெரியும். விலக்குதல் அப்படின்னா அதை தள்ளி வைக்கிறது, அதுல இருந்து நம்ம விலகி நிற்கிறது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ தீமைகளை செய்ய அஞ்சுபவன், விலகி நிற்பவன் அப்படிங்கிற பொருள். வெள்ளி பனிமலையின் மீது உலகுவோம், அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம். இது நம்ம பாரதியார் எழுதிய வரிகள், இது நமக்கு தெரியும். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது நமக்கு தெரியும். இந்த வரிகளை எழுதியவர் யார் அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். அடுத்தது கடலோடு விளையாடு அப்படிங்கிற பகுதி கவிதை பேழை அப்படிங்கிற ஒரு இதுல கொடுத்துருக்காங்க. நாட்டுப்புற பாடல் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வாய்மொழி இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு மதிப்பெண் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம், அதாவது வாய்ப்பு உண்டு. அதுல உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் தான் நாட்டுப்புற பாடல். ஏற்கனவே நம்ம பார்த்தது தாலாட்டு பாடல், அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அழும் குழந்தையை சமாதானப்படுத்தவும் உறங்க வைக்கவும் பாடுவது தாலாட்டு பாடல். தாலாட்டு அப்படின்னா நாவை அசைத்து பாடுவது. ஓகே, காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஏன்னா இது அந்த காலத்துல எழுதி வைக்கப்படல, ஒருத்தங்க பாடுறதை கேட்டு அடுத்தவங்க பாடி அப்படி வழி வழியா எழுதப்படாமலே தலைமுறைக்கு தலைமுறை கடத்தப்பட்டு வந்ததுனால இது வாய்மொழி இலக்கியம். இந்த வாய்மொழி இலக்கியத்துல நாட்டுப்புற பாடல்ல ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு, விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டு, இது எல்லாமே நாட்டுப்புற பாட்டுல அடங்கும். இந்த பாடல் ஏதுன்னா சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இடைப்பற்றிருக்கு. இந்த கடலோடு விளையாடு அப்படிங்கிற பாடல் சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற பாடல் அப்படிங்கிற இதுல ஓர் ஆய்வு அப்படிங்கிற நூல்ல இடம்பெற்றிருக்கு. ஓகே, இது நம்ம ஒரு முறை நம்மளும் கடலுக்கு போயிட்டு வந்துடலாம். எல்லாரும் பாடுங்க. ஆனா மைக்கு ஆஃப்ல தான் இருக்கு. விடிவெள்ளி நம் விளக்கு ஐலசா, விரிகடலே பள்ளிக்கூடம் ஐலசா, அடிக்கும் மலை நம் தோழன் ஐலசா, அருமை மேகம் நமது குடை, வெண்மணலே பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி காணும் கூத்து, பாயும் புயல் நமது ஊஞ்சல், பனிமூட்டம் உடல் போர்வை, காயும் கதிர் சுடர் கூரை, கட்டுமரம் வாழும் வீடு, மின்னல் வரி அரிச்சுவடி, பிடிக்கும் மீன்கள் நம் பொருள்கள், முழுநிலவே கண்ணாடி, மூச்சடக்கும் நீச்சல் யோகம், தொழும் தலைவன் பெருவானம், துணிவோடு தொழில் செய்வோம். இப்ப இந்த ஐலசா இல்லாம பாத்தீங்கன்னா இது ஒரு அற்புதமான ஒரு கவிதை மாதிரி தான் இருக்கு. இதோடைய சொல்லும் பொருளும் பகுதியில கதிர்ச்சுடர், கதிரவனின் ஒளி நமக்கு தெரியும். மின்னல் வரி, மின்னல் கோடு நமக்கு தெரியும். அரிச்சுவடி, அகர வரிசை எழுத்து நமக்கு தெரியும். இப்போ இதுல உள்ள பொருள், இதுல ஏன் நம்ம இந்த பொருளை கவனம் செலுத்தணும்னா, மீன்பிடிக்க கடலில் செல்லும் மீனவர்களுக்கு விரிந்த கடலே
என்ன அப்படின்னு கேட்டா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்ஷன் கொடுக்குறாங்க: பள்ளிக்கூடம், தோழன், மேற்கூரை, வீடு அப்படின்னு கேட்டா அதுல மேற்கூரை நம்ம நிச்சயமா எழுத மாட்டோம். மற்ற மூணுமே நம்ம ஆப்ஷனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த கவிதை, நாட்டுப்புற பாடல் படி இந்த நாட்டுப்புற பாடல் படி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கடலோடு விளையாடு பாடல் பகுதியில அவங்க கொடுத்திருக்கிற இதுல விண்மீன்கள் தான் விளக்குகள், கடல் தான் பள்ளிக்கூடம், கடல் அலைதான் தோழன், மேகம் குடை, வன்மையான மணல் தான் படுத்துறங்கும் பஞ்சு மெத்தை, விண்ணின் இடி அவர்கள் காணக்கூடிய கூத்து, சீறி வரும் புயல் விளையாடும் மூஞ்சல். புயல் அடிக்கும் போது கடல் ஆடும் இல்லையா, அதனால அதுல விளையாடும் மூஞ்சல், பனிமூட்டம் உடலை சுற்றும் போர்வை, அனல் வீசும் கதிரவனின் ஒளிச்சுடர் தான் மேற்கூரை, கட்டுமரம் தான் அவர்கள் வாழும் வீடு, மின்னல் கோடுகள் தான் அரிச்சுவடி. அடிப்படை பாடம். வலை வீசி பிடிக்கும் மீன்களே அவரது செல்வம், முழு நிலவுதான் கண்ணாடி, மூச்சடக்கி செய்யும் நீச்சல் அவர்கள் செய்யும் தவம், வானமே அவர்கள் வணங்கும் தலைவன், இவற்றிற்கு இடையே மீனவர்கள் மன உறுதியோடு தொழில் செய்கிறார்கள். இத குறிப்புகள் எடுத்துக்கோங்க, வேணா நான் பிடிஎஃப் ஷேர் பண்றேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா இது எளிதாகத்தான் இருக்கும். நூல்வெளி திருப்பி நம்ம பார்த்துப்போம். சக்திவேல் அவர்கள் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு. அடுத்தது வளரும் வணிகம்ங்கிற பகுதியில கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழை பொறுத்தவரையிலையும் மொழி பாடங்களை பொறுத்தவரையிலையும் இலக்கியம், செய்யுள், இலக்கணம் இந்த பகுதிகளில் இருந்து தான் அதிக மதிப்பெண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் உரைநடையிலும் இருந்து வினாக்கள் கேட்கப்படுகின்றன. அதனால உரைநடைய ஒரு முறை நம்ம முக்கிய கருத்துக்களை வாசிச்சிடும். அதுல ரிஸ்க் வேண்டாம். ஏன்னா ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரை வெற்றி முடிவு செய்வது ஓரிரு மதிப்பெண்களில் எவ்வளவோ பேர் தவற விட்டுருக்காங்க. அதனால ஒரு காமன் நேரம் கூடுதலா ஆக போகுது, பரவாயில்ல, நம்ம அந்த உரைநடைய நம்ம முழுசா வாசிச்சிடும். ஓகே, மனிதன் தனக்கு தேவையான எல்லா பொருளையும் அவனே உற்பத்தி செஞ்சுக்க முடியாது. அதனால அவன் சில பொருட்களை உற்பத்தி செய்வான், அதை பிறருக்கு கொடுப்பான். பிறர் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை மனிதன் வாங்குவார்கள். அப்போ இப்படி விற்பதும் வாங்குவதும் தான் வணிகம். விற்பவரை வணிகர்னு சொல்றாங்க, வாங்குபவரை நுகர்வோர்னு சொல்றாங்க. விற்பவர் வணிகர், வாங்குபவர் நுகர்வோர். இது நமக்கு தெரியும். பண்டமாற்று வணிகம், முதல் பண்டமாற்று வணிகம் நெல்லை கொடுத்து, நெல் அடிப்படையில நடந்தது. நெல்லை கொடுத்து உப்பு வாங்கினாங்க, ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்கள் பெற்றனர். இதெல்லாம் சங்க இலக்கியத்துல இருக்கு. இப்ப கூட பழைய செய்தித்தாள் பயனற்ற நெகிழி பொருட்களுக்கு சில பொருட்கள் கொடுக்குறாங்க. நாகப்பட்டினம் பகுதிகளில் அது உண்டு. இன்னமும் அந்த பண்டமாற்று முறை நடைமுறையில தான் இருக்கு. வணிகத்தின் வகை: தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம். அப்போ வணிக சாத்து அப்படிங்கிறது வண்டியில பொருள்களை, வணிகர்கள் பொருள்களை வண்டியில ஏற்றிக்கிட்டு குழுவாக போவாங்க. அப்படி குழுவாக போறவங்க தான் வணிக சாத்து அப்படின்னு பெயர். இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வணிக சாத்துன்னா வண்டியில் பொருள்களை ஏற்றி குழுவாக செல்லும் வணிகர்கள். அந்த குழுவுக்கு பெயர் வணிக சாத்து. கப்பல்கள் வழியாக பொருள்கள் போறது வர்றது இது நீர்வழி வணிகம். இது கப்பல்கள் நிற்கக்கூடிய இடங்கள் துறைமுகம். துறைமுக நகரங்களை பட்டினம், பாக்கம் அப்படின்னு சொல்றாங்க. நாகப்பட்டினம், கல்பாக்கம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல தன்னாடு விளைந்த அந்த தெரிந்து கொள்வோம் பகுதியில கொடுத்துருக்காங்க பாருங்க. தன்னாடு விளைந்த வெண்ணெல் கண்டு பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாட்சி. இது அந்த பண்டமாற்று முறை பற்றின ஒரு வரி. இது எங்க வந்திருக்குன்னா உமணர் போகலும் அப்படிங்கிற அதுல தொடங்கி உமணர் போகலும்ங்கிற வரி வரலையும் நற்றிணை அப்படிங்கிற நூல்ல 183வது பாடம். பாலோடு கூழோடு பெயரும், பால் கொண்டு கூழ் வாங்கிட்டு போனாங்க. இது குறுந்தொகையில 23வது பாடம்ல இருக்கு. பொன்னோடு கரியோடு பெயரும், தங்கம் கொண்டு அதுக்கு பதிலா காய்கறிகள் வாங்கிட்டு போனாங்க. அது அகநானூர்ல இருக்கு. தமிழ்நாட்டின் தலை சிறந்த துறைமுகம் பூம்புகார். வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம்னு பிரிக்கலாம்.
சிறு வணிகர்கள் பத்தி கொடுத்துருக்காங்க. நமது அன்றாட தேவைகளான பால், கீரை, காய்கறிகள் இதை விற்பனை செய்யறவங்க சிறு வணிகர்கள். சிறிய முதலீட்டுல வச்சு வீதிகள்ல வச்சு விற்பனை செய்வாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். பெருவணிகர்களுக்கு நுகர்வோருடன் நேரடி தொடர்பு இருப்பது அரிது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருவணிகர்கள் சிறு வணிகர்களுக்கு விற்பனை செய்வாங்க. சிறுவணிகர்கள் தான் நுகர்வோரோட தொடர்புல இருப்பாங்க. ஸோ பெருவணிகர்கள் நுகர்வோரோடு தொடர்புல இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்த அது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி கொடுத்துருக்காங்க. அதுல தமிழ்நாட்டில இருந்து தேக்கு, மயில் தொகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு இதை ஏற்றுமதி பண்ணோம். கண்ணாடி, கற்பூரம், பட்டு சீனத்தில இருந்து இறக்குமதி பண்ணோம். அரேபியாவில இருந்து குதிரைகள் இறக்குமதி பண்ணோம். அதே போல திருக்குறள்ல அக்கால வணிகர்களுடைய நேர்மையை பற்றி ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போல் செய்யும். அப்போ உரிய அளவை விட அதிகமா வாங்க மாட்டாங்க. பிறருக்கு கொடுக்கும் போது அளவை குறைத்தும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே அர்த்தத்துல நடுவு நின்ற நன்னஞ்சினோ அப்படின்னு பட்டினப்பாலை சொல்லுது. இணைய வழி வணிகம் உங்களுக்கு தெரியும். அதுல நமக்கு பிடித்த பொருளை வாங்கிக்கலாம். மின்னணு பரிமாற்றம் நமக்கு தெரியும். கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. இதுதான் அந்த திருக்குறளுக்கு இணையான பட்டினப்பாலை சொன்னது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. அடுத்தது சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல், கோல்னா இந்த இடத்துல துலா கோல் அப்படின்னு அர்த்தம். நம்ம தராசு சொல்றோம் இல்லையா, அதுதான் சமன் செய்து சீர்தூக்கும் கோல். அப்படி இருக்கிறது தான் சான்றோருக்கு அழகு. சமமா இருக்கணும், ரெண்டு பக்கமும் ஒரு பக்கம் போகாம அப்படியே சமமா இருக்கணும், சம நிலையில இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய குறள். விரிவானம் பகுதியில உழைப்பே மூலதனம் அப்படிங்கிற இதுவும் ஆசிரியர் குழு தான் எழுதியிருக்காங்க. இதுல ஒரு பூங்குளம்ங்கிற ஊர்ல அருளப்பர்கிற வணிகர், அவரு பிள்ளைகள் 3 பேர், வளவன், அமுதா, எழிலன். உங்களுக்கு பணம் தர்றேன், அதை வச்சு திருப்பி தரணும்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அவங்க திறம்பட நம்ம திறமையை எடை போடுறதுக்காக தான் இந்த பணம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. பாதுகாக்க தெரியுதா, அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. வளவன் என்ன பண்றான், அவங்க அப்பா கொடுத்த பணத்துல நிலத்தை குத்தகைக்கு பிடிச்சு உழுது வேலியிட்டு காய்கறி தோட்டத்தை அமைச்சு கவனமா பராமரிச்சுட்டு வந்தான். அதுல அவனுக்கு அவரை, பாகல், வெண்டி, கத்திரை முதலிய காய்கறிகள் கிடைச்சு அதை எடுத்துட்டு போய் விற்றான். அமுதா ஆடு மாடுகள் வளர்ப்பதுல விருப்பம் அதிகம். அதை கொண்டு நாட்டு மாடுகள் வாங்கினாங்க. அக்கறையோடு வளர்த்து பால் விற்று வந்தாங்க. மேலும் தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் மகளிர் சுய உதவி குழு மூலம் தான் விற்கிறாங்க. எழிலன் தன்னுடைய அவங்க அப்பா கொடுத்த பணத்தை பத்திரமா வச்சிருந்து அப்படியே அப்பாட்ட கொடுக்கணும் முடிவு செஞ்சிருந்தான். வீட்டுல வச்சிருந்தா திருட்டு போயிடும், வட்டிக்கு முதலீடு செஞ்சோம்னா வட்டிக்கு ஆசைப்பட்டான்னு தந்தை தாப்பா நினைச்சுப்பாங்கன்னு சொல்லி வங்கிக்கு சென்று அங்க ஒரு லாக்கரை எடுத்து அதில் வச்சு கூட்டிட்டு வந்துட்டான். அருளப்பர் தன்னுடைய பயணத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வளவனை கூப்பிட்டு நான் கொடுத்த பணம் எங்க அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க கொடுத்த பணத்துல வேளாண்மை செஞ்சேன், நல்ல வருவாய் 2 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நல்லது, உழைப்பும் உண்மையும் அவங்ககிட்ட இருக்கு, அதை வச்சுக்க வேளாண்மையை தொடர்ந்து செய்யணும். அடுத்து அமுதாவை கூப்பிடுறாங்க. நான் மாடுகளை வாங்கி பால் கறந்து விற்றேன், நீங்க தந்த பணம் 2 மடங்கா ஆகிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இதை வச்சு நீ பண்ணைய மேலும் விரிவாக்கம் செய்ய அப்படின்னு சொல்றாங்க. இது எழிலனை கூப்பிடுறாங்க. நீங்க கொடுத்த பணத்தை நான் வங்கியில பத்திரமா வச்சிருந்தேன் அப்படின்னாங்க. அப்போ இவங்க சொல்றது என்னன்னா, பணம் என்பது வங்கி காப்பறையில் வைத்து பாதுகாக்க வேண்டிய பொருள் என்று, அதை பயன்படுத்தி தொழில் செய்து முன்னேறுவது இளம் வயதும் ஆற்றலும் உடையோர் செயல் அப்படின்னு சொல்றாங்க. நீ பணத்தை பயன்படுத்தாம இருந்தது மட்டுமல்ல, காலத்தையும் வீணாக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இவ்வளவுதான் அந்த கதை. அடுத்தது சுட்டி எழுத்து, வினா எழுத்து. சுட்டி எழுத்து அவன், இவன், உவன், இந்த 3 வார்த்தையை நாம வச்சுக்கோங்க. உவன் இப்போ புழக்கத்துல இல்லை. அடுத்தது அங்கு, இங்கு. இதை சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்துறது. அதனாலதான் சுட்டெழுத்து. அவன், இவன், அங்கு, இங்கு, இப்படி நம்ம ஒரு இடத்த அல்லது ஒரு நபரை சுட்டி காட்டுறோம். அதனாலதான் அது சுட்டெழுத்து. அவன், இவன்ல என்ன மாறுது, ஆ, இந்த 2 எழுத்து தான். ஆக இந்த 2 எழுத்து சுட்டெழுத்து. ஏற்கனவே உவன்
நம்மள்ட்ட புழக்கத்துல இருந்தது. இப்ப இலங்கையில மட்டும் புழக்கத்துல இருக்குது. அந்த உவன், அந்த ஊ, இது 3 சுட்டெழுத்து. ஊவ நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறது இல்லை. அடுத்தது அகச்சுட்டு. இவன், அவன், இது, அது. இதுல வந்து அந்த சுட்டெழுத்துக்களை நீக்கினா அது பொருள் தருவதில்லை. அப்போ சுட்டு எழுத்து சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டு பொருளை தருவது அகச்சுட்டு. அவன், இவன், இதுல ரெண்டையும் எடுத்துட்டீங்கன்னா வன் தான் மிச்சம் இருக்கும். அதுக்கு அர்த்தம் கிடையாது. அப்போ அந்த சொல்லுக்கு உள்ளேயே இருக்கு. அந்த சொல்லுல இருந்து இந்த எழுத்தை எடுத்து அந்த சொல் அர்த்தமற்றதாகிறது. அப்போ அகச்சுட்டு, சொல்லுக்கு உள்ளேயே இருக்கு, அகச்சுட்டு. ஆனா அடுத்ததுல பாருங்க, புறச்சுட்டு. வானம், அவ்வானம், இவ்வானம். மலை, அம்மலை, இம்மலை. நூல், அந்நூல், இந்நூல். இப்போ இதுல நீங்க அந்த எழுத்துக்களை எடுத்தீங்கன்னா பொருள் இருக்கும். ஏன்? பிற எழுத்துக்கள் பொருள் தரும். இந்த எழுத்து என்ன பண்ணுது? வெளியில இருந்து அந்த சுட்டு அந்த அந்த சுட்டலை செய்யுது, சுட்டி காட்டுவதை செய்யுது. புதுசா சேருது. வானம்ங்கிற முழுமையான பொருள் தரக்கூடிய சொல்லோட ஆங்கிற சுட்டெழுத்து சேர்ந்து அவ்வானம் அப்படின்னு ஆகுது. அப்போ இது வெளியே இருந்து சுட்டி காட்டுது. ஆக்சுவலா நம்ம புற சுட்ட படிச்சுட்டு அகச்சுட்ட படிச்சாதான் புரியும். நம்ம அவ்வானம், இவ்வானம் இதை ஞாபகம் வச்சுப்போம். இப்ப அகச்சுட்டுக்கு போவோம். அகச்சுட்டுங்கிறதுல புறச்சுட்டுல வானம் இருந்தது, வெளியே இருந்து ஆ ஈ வந்தது. ஆனா அகச்சுட்டுல அவன், இவன்கிறது ஒரே சொல்லு. அப்போ அந்த சொல்லுக்குள்ள இருந்து அந்த சுட்டெழுத்துக்களை எடுத்துட்டா பொருள் இல்லை. இதுதான் அகச்சுட்டு. ஓகே. அடுத்தது அண்மை சுட்டு. இது வந்து பக்கத்துல உள்ளதை, அருகில் உள்ளதை சுட்டி காட்டுவது அண்மை சுட்டு. நமக்கு தெரியும், இங்கே, இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அருகில் உள்ளதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஈங்கிற சுட்டெழுத்தை பயன்படுவோம். அண்மை சுட்டு, அதுக்கு ஈ. அதே போல சேய்மை சுட்டு. தொலைவில் உள்ளது சேய்மை. தொலைவில் அப்படிங்கிறதுக்கு சேய்மை அப்படின்னு பொருள். சாரி, சேய்மை அப்படிங்கிறதுக்கு தொலைவில்னு பொருள். அவன், அவள், அவ்வீடு, அம்மரம். இதுல வந்து அவன், அவர், அது இதெல்லாம் அகச்சுட்டு. அவை அகச்சுட்டு. அவ்வீடு புறச்சுட்டு. அம்மரம் புறச்சுட்டு. இதை ஞாபகம் வச்சுப்போம். சேய்மை சுட்டு ஆ வர்றது வந்து சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து அதையும் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். சேய்மை அப்படின்னா தொலைவில் அப்படின்னு அர்த்தம். இதையும் நம்ம குறிப்பெடுத்துப்போம். அதே போல அருகில் உள்ளதற்கும் தொலைவில் உள்ளதற்கும் நடுவுல இருக்கிறது சுட்டெழுத்து வந்து அக்காலத்துல பயன்படுத்தியிருக்காங்க உவன். அவன் வந்து இவனுக்கும் அவனுக்கும் நடுவுல நிக்கிறவன் தான் உவன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்கும் ஈக்கும் நடுவுல இருக்கிறது உ. இல்ல, எழுத்துல அப்படி வராது. அருகில் இருப்பவனுக்கும் தொலைவில் இருப்பவனுக்கும் நடுவுல இருக்கிறவன் உவன் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சு. அடுத்தது சுட்டு பிரிவு. அன்மரம், இவ்வீடு, இது ரெண்டும் புறச்சுட்டு நமக்கு தெரியுது. இத அந்த மரம், இந்த மரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதுல வந்து இங்க முன்னாடி பார்த்தோம் பாருங்க, அண்மை சுட்டு. அண்மை சுட்டோட திரிந்த வடிவம் அந்தங்கிற வார்த்தையோட சேர்ந்து வரும்போது அது புறச்சுட்டாயிடும். அம்மரம்னு வந்தா அது அண்மை சுட்டுதான். அந்த மரம்னு வந்தா அதுவும் அண்மை சுட்டுதான். ஆனா அது சுட்டு பிரிவு. ஆ ஈங்கிற சுட்டெழுத்து மாற்றம் பெற்று அந்த, இந்த அப்படிங்கிற வருது. இப்படி சுட்டெழுத்து அந்த, இந்தன்னு வந்தா அது சுட்டு பிரிவு. அம்மரம்னு சொல்றதுக்கு பதிலா அந்த மரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அது திரிந்து, அம்மரம்ங்கிறது திரிந்து அந்த மரம்னு மாறுது. சுட்டெழுத்து அந்தங்கிற வார்த்தைக்கு வரும்போது அது சுட்டு திரிபா மாறுது. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். கொஞ்சம் சுட்டு திரிபுன்னு வர்ற இடத்துல அந்த, இந்தன்னு ஞாபகம் வச்சுப்போம். அடுத்தது வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு நிமிஷம் தான் டைம் இருக்கு, மேக்சிமம் முடிச்சிருவோம். வினா எழுத்து நமக்கு தெரியும். ஒரு வினா பொருளை தரக்கூடிய எழுத்து வினா எழுத்து. இது ரொம்ப சிம்பிளா கொடுத்துட்டாங்க. வினா எழுத்து சொல்லின் முதலில் இடைபெறும். சில வினா எழுத்து சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும். அப்போ ஏ, யா, ஆ,
ஓ, ஏ, இந்த ஐந்தும் வினா எழுத்து. மொழியின் முதலில் வரக்கூடியது எது? ஏ, எங்கு. யா, யாருக்கு. மொழியின் இறுதியில் வரக்கூடியது ஆ, பேசலாமா. பேசலாம், பேசலாமா, அந்த ஆ சேருது இல்லையா, அப்ப அது ஒரு கேள்வியா மாறுது, வினாவா மாறுது. தெரியும், தெரியுமோ, இந்த ஓ வரும்போது அது ஒரு வினாவா மாறுது, அப்போ இது ஒரு வினா எழுத்து. அடுத்தது மொழி முதல்லையும் மொழி இறுதியிலையும் வரக்கூடியது ஏ. ஏ, நீதானே. நீதானே அதை செஞ்சது அப்படின்னா, செஞ்சது நீதானா, நீதானே அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம். அதுல வந்து நீதானே அப்படிங்கிறது ஒரு வினாவா மாற்றக்கூடிய எழுத்து ஏ. இதை நம்ம ஞாபகம் வச்சுப்போம். இதே போல சுட்டுல எப்படி அகச்சுட்டு புறச்சுட்டு இருந்ததோ அதே போல அகவினா புறவினா அதே சேம் ஸ்டைல் தான். அகத்துல இருந்து வினா பொருளை தருவது அகவினா. எது, யார், ஏன். இதுல வந்து அந்த வினா எழுத்துக்களை நீக்கிட்டோம்னா பொருள் இல்லை. புறவினா அவனா, அதுல வந்து அந்த ஆங்கிற வினா எழுத்தை எடுத்துட்டா அவன்கிற பொருள் வரும். வருவானோ அப்படிங்கிற கேள்வி வாக்கியத்துல அந்த வார்த்தையில ஓங்கிற வினா எழுத்தை எடுத்துட்டோம்னா வருவான் அப்படிங்கிற பொருள் தரும். இப்படி வினா எழுத்து சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா. ஓகே, அவ்வளவுதான். அடுத்தது எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நமக்கு வந்து இன்னைக்கு 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் முடிஞ்சது. சில குறிப்புகள் இருக்கு, சட்டென களைய வேண்டாம். ஆசிரியர் தகுதி தேர்வு விண்ணப்பித்தல் இன்றைக்கு ஒரு 3 மிகப்பெரிய சந்தேகங்கள் வந்தன. அதற்கான தீர்வுகள் நம்ம சொல்ல போறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம வகுப்புகளை முடிச்சுக்கிட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம்.